இது ரெண்டா நீட்டுதுரா ரெண்டா நீட்டுது போச்சு ஏற்கனவே தலை மேல சமைச்சு வீட்டு போய்க்குதுங்க ஆதி சேஷன் ஆதி ஆதி சேஷன் மேல வந்து சைடுல விழுந்துரும் சொல்ற ஏய் சக்கரனா ஆதி சேஷன் சொல்லுது ஆமா அது என்ன உனக்கு தெரியுதா இல்லையா இது தெரியல உனக்கு தெரியல இதுதான்டா அரபம் தெரியாது அரபம் தெரியாது நாகம் நாகனால தெரியாது தெரியாது சர்ப்பம் அப்படினா சர்ப்பனால தெரியாது உரகம் தூரம் அதுவா கொட்டா பின்னாடி அது உரக்கம் உரகம் தெரியாதுனா தெரியாதா இது பாம்புடா ஐயா அதுகாடா டேய் வணக்கம் ஐயா ஏய் ஐயா அரவணா தெரியுமா தெரியாதா தெரியாது சர்ப்பண்ணா தெரியாது உரகண்ணா அதான் தூங்குறமே அதான சொன்னா நாகண்ணா தெரியாது அவன் என்னடா சொன்னா அவன் பாம்பு திருப்பி நீ சொல்லிட்டு போய் படிச்சுட்டு வந்த ஆமா ஏய் ஐயா எல்லாம் ஒன்னால தான் நல்ல பையன் மாதிரி இருப்பாவும் ரெண்டு பேருமே அத்தி வரது கடல்ல இருக்கீங்க ஐயா ஏய் ஒரு கருப்பாகிறன்னு சொல்லாதீங்க ஐயா அப்பதான் உடம்புல கரை போட்டா தெரியாது நகை போட்டு பாரு இதுல ஒரு 2,000 நகை போட்டு பாரா பல்சுன்னு தெரியும் ஏய் ஐயா உலகத்திலே ஆமாங்க நீ எது தானே செய்கிற பைத்தியம் இருக்கா கருப்பா இருந்தா தான் கரைப்படாதுன்னு சொன்ன அவன் நீ சிவப்பா வந்துக்கிறியே இல்லப்பா எந்த இடத்துல பூசிக்கிட்டு வந்து நிற்பியோ அப்படின்னு நான் நினைச்சு சிரிக்கிறேன் நான் போய் எங்கன்னா மோதிக்கின்னு பூசிக்கணும்னு நினைக்கிறேன் கரியாயிட்டு பண்ணா உலகத்திலே எறும்பு 84 லட்சம் தேவதைகளுக்கும் காட்சி அளிக்கப்பட்டவர் நாராயணமூர்த்தி அவர் திருப்பார் கடலிலே சடித்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கு முன்ன யார் சொல்லுவாங்க அப்பா சொல்லுவார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சீதாராமன் நான் திருப்பார் சொன்ன திருப்பார் கடல் சொல்லு திருப்பார் கடல் சொல்றா திருப்பார் கடலிலே பகவான் சடித்துக் கொண்டிருக்கிறார் சுமக்கப்பட்ட அடியே நீ பெட்டு 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 ஆமா பகவான் சுமத்துக்கு வீரரே பெட்டு தலைகாணி தான் விக்குது கம்மி விலையா வாங்கிக்கிறேன் நான் நல்லவன் உண்மைங்க பகவான் சுமக்கக்கூடிய அடியாருடைய சண்டைங்க கூப்பிட்டு ஒண்ணும் ஆதிசேஷன் பசமல்லடி ஐயா ஆதிசேஷன் அஜித் அப்படி நான் என்னோட சாமர்த்தியம் தெரியும் ஐயா பொண்டாட்டி தெரியுங்க ஆமா உண்மைதாங்க அவர் தான் முதல்ல நம்ம கொட்டாய் கொண்டாந்து விடுவாரு ஆதிசேஷன் வருகிறானால் அவரை சொல்றேன் சாமர்த்தியம் கூட்டு எப்படி எல்லாத்தையும் வாங்கி போறீங்க அப்படின்னு உப்பு மிளகா புளி எண்ணெய் கடு அது இல்லப்பா கட்டரிச்சலை வாழும் சேர்ந்து கட்ட உலகம் என்பது 14 உலகம் சிறந்த உலகம் நமக்கு தேவ உலகம் தேவ உலகம் தேவ உலகத்திலே தேவ உலகத்திலே ஆதிசேஷன் வருகிறேன் நமக்கு
பொதுவா சொல்ல போனா சொல்லுங்க. உன்னை பச்சதே எங்க அப்பா தான். மரியாதை கெட்டு போடும். கண்டிப்பா சொல்றேன். நான் பொட்ட ரவுடி. பேட்ட ரவுடி. அதுதான் ரவுடி. போய் அப்பா படிச்சாரு சொல்றியா? ஆமாண்டா. எங்க அப்பா பின்ன வெங்காயமா வெட்டிட்டான். அவங்கள போய் கேட்டா எப்படி தெரியும் அப்பா? மரியாதை கெட்டு போடும். என்ன படிச்சது உங்க அப்பான்னு சொல்லக்கூடாது. என்ன படிச்சது எங்க அப்பா தான். உங்க அப்பா படிச்சதே எங்க அப்பா தான்டா. எங்க அப்பா என்ன படிச்சிருக்கலாம். என்ன படிச்சது எங்க அப்பன். ஒப்பம் கிடையாது. பைத்தியமாயிட்டு சொல்லி பாக்குறேன். அடைக்கும் கையில மேற்கொண்டவன் தெரியக்கூடாது. கதிர்முக கடவுள் பிரம்மதேவன். வாய்ந்தீங்களா அச்சு போயிருவாங்க கூட. ஆமா. கதிர்முக கடவுள் நான்முக கடவுள். அதிகமா உண்டா கூட இருந்தேன். கீழ்பாக்க ஆஸ்பத்திரிக்கு நானே போய் சேர்ந்துடணும். பிரம்மதேவன். ஆமா. நாங்கிட்டு வந்தா நீ ஏன் போற? அச்சு பைத்தியமா போற, நீ எப்படி போக முடியும்? அதான் தலைமையில என்ன இருக்கிறியா? பிரம்மதேவன். பிரம்மதேவன் காட்சி பரிசையா உட்படமானோ. காட்சி பரிசையா புரியுதா? புரியுதுங்க. நான் சாமர்த்தியம் சொன்னேன். ஆமா. நான் என்ன சாமர்த்தியம் சொன்னேன்? என்ன சாமர்த்தியம்? என் பக்கத்துல யார் யார் இருக்கிறாங்க? யார் யார் தெரியாது. அதான் மதர்கள் பட்டாலே போட்டு இட்லி சுட்டு சாம்பார் வச்சு வடை சுட்டு காலையில போட்டோன்னு போக சாப்பிட்டு போக வேண்டியதான். ஆமா. அவ்வளவு நேரம் இருக்கலாம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கலாம். நீ ராகவேணி முடிச்சு சாப்பிட்டு போற வரைக்கும் உட்காந்துட்ட. ஆமாங்க. நீ சோடி மோட்டு வண்டியில போற வரைக்கும் ஒரு டாரஸ் தான். நிறைய காராஸ் வண்டி வருது. காராஸ் இல்லடா, சரிங்க. தாராசு ஏங்க நான் ஊரை வச்சு சொல்லவா? ஊர்வசி. ஊர்வசி நாட்டியமாதர்கள் உலகத்துல ஆடுறாங்க. உலகத்துல அது போல ஆடுறாங்களான்னு கேட்டேன். இப்ப யாரு ஆடுறாங்க தெரியுமா? யாரு ஆடுறது? இங்க எங்க ஆயா ஆடுறா பாரு. ஆடுறான்னு சொல்லக்கூடாது. ஆடுறாங்க. அதாங்க வயசுல பெரியவங்களும் வாங்க போங்கன்னு ஒரு மரியாதையா சொல்லணும். ஆமா. ஆடுறாங்க. அவங்க ஆட சொல்லும். உங்க பாட்டி ஆட ஆட முன்னர் வந்து ஆடுது பாரு. தொடாங்கு கூட்டாங்க தொடாங்கு. வாயால சொன்னா அர்த்தம் வேற. நீ ரெண்டு கை ஆட்டினாங்காட்டி மொத்தம் ஜிதியுது. ஏதோ தப்பா நினைக்க உடம்பாடு கை வயசான காலம்ல உன்னுடைய பிள்ளைகள் ஆமாங்க கல்விச்சாலை இருந்து வந்த உடனே குழந்தைங்க அடுத்து சொல்லணும். எங்க ஆயா தாங்க இப்ப ஆடுறது முன்ன அடுத்து சொல்றது புரியுதா? குழந்தைங்க எப்படி ஆடுது? சரி உன் பாட்டி எப்படி ஆடுது சொல்றேன். நீ வேற ஒரு பக்கமா சாஞ்சி ஆன ஆளு கொஞ்சம் சிக்கனமா இருந்தா கூட பரவாயில்ல. ஜனமா இந்த சாஞ்சி ஆன உடனே உங்க பக்கத்தூர் பொட்டிக்கார் சொல்றாரு, எனக்கே இப்படி மூச்சு வாங்குதா? என்னப்பா எங்க பக்கத்தூரா வெச்சு போன டாரஸ் டயர் வெச்சு போய் எப்படி போவோம்? அதே மாதிரியே சாஞ்சி ஆடுறான் பண்றாரு. உனக்கு ஏன் இந்த வேற நாட்டியமாதர்கள் உங்க பாட்டி எப்படி ஆடுதுன்ற அதே மாதிரி ஆடுது. ஐயோ உலகத்திலே ஆமாங்க அனுதினமும் இருந்தால் ஞாபக நிச்சயக்கடன்களை முடித்து காலை கடன் ஆண்டவர் தரிசிப்பது வழக்கம்.
மனுஷனா பிறந்தா சாமியை வணங்கணும். சாமியை வணங்குறீங்க. நாங்க யாரு வணங்குறோம்? நீங்க யார வணங்குறீங்க? திருப்பார்கல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான வணங்குகிறோம். எம்பெருமான வணங்குறீங்க. யார் யார்? யார் யார்? ஆழ்வாரிலே ஒருவர் எமது அண்ணா கொள்ளாழ்வார். கொள்ளாழ்வார். அவர் மேலே பரப்பன ஜீவன். மேலே பரப்பறவர். ஆமா பரப்பரு. ஐயா சார் இல்லப்பா நான் கேட்டு யாரு கொடுங்க ஐயா? அவனுதாங்க. என்ன கொடுக்கணும்? காடியால் 2 கொடுங்கண்ணா. எல்லாருக்கும் அதோட நாளைக்கு வரமாட்டேன் கூத்துக்கு. நாளைக்கு வேணா, நாளைக்கு மட்டும் வா. ஏய் இவங்கெல்லாம் ஓடுங்க ஊர்ல ஏத்தினா சும்மா இருக்க மாட்டான். உட்கார ஓடிக்கணும். நான் கரையிலே உகர்வன ஜீவன். உட்கார நம்பிடா பாரு. உன்னை பார்த்தால் நமக்கு ஏதோ சொல்ல வந்து உண்மைதாங்க. ஐயா அந்த நோக்கம் ஒரு கால் வீக்கம். எடி பச்சா பாதுமே கிடையாது. அங்கிட்டு வேகமா ஓடி வந்தனால வீங்க போச்சுங்க. சொல்லலாம் என்று ஓடோடி வந்ததினாலே ஆமாங்க. என்னடா சொல்ல வந்த? பகவானும் அவருடைய தமையனும் உங்களை வரும்படியாக ஆக்கியவரே திருவஞ்சிமலை மேலே. திருவஞ்சிமலை அடங்க போட்டுனே தவறு புடிச்சோம். திருவஞ்சிமலை நான் வச்சிட்டு இருக்கேன்டா. புறப்படு. புறப்படுங்க. அடா பாரா நேத்தா என்ன வேலை போடுற பாதி 4:06 என்ன ஞாயிற்றுக்கிழமை பிறந்தனா வெடிகாலம் சாயங்காலம். நான் பிறந்ததே சாயங்காலம் தானா? சரிப்பா. ஆமா. ஏன் அந்த ஆட்சி தாட்டா பகவானுடைய திருமுகம் ஆமாங்க அலர்ந்த செந்தாமரை போல இருக்கக்கூடியது. ஆமா வாடி வதங்கி இருக்கிறது. சோரியா ஏன் கேட்டதாங்க தெரியும். சாமியார் எங்க இருக்கிறது? அவருக்கு நல்லா தெரியுங்க. உட்காந்துங்கிறாருண்ணா. அவசரம் கொடுத்துருக்கு. ஏங்க அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். அதான் சொல்லுங்க. திருப்பார்கல்ல இருக்கப்பட்டவர் அங்கே பாறை அளந்தவரை போயிட்டான். உடம்பு ஊர்ல திசுனா அவன் சும்மா இருக்க மாட்டான். என்னங்க நான் அவனையா கேட்டேன். நீங்க தாத்தோட்டின்னு கூப்பிட்டீங்களா எங்க அண்ணன்? ஊர்ல ஆட்டை ஓட்டி போறணும் மாட்டு ஓட்டி போறணும் கேக்குற வேலையோட என் வேலை. அவன் பேர் அதான். உன்னதான் கூப்பிட்டேன். என்னையா நீ வேற கலையா அழகாகிறியா? அதனால உன்னை கூப்பிட்டுமா நான். இதை விட கோயில முறுக்குறாட்டுமே இருந்தனா இப்ப புளியாராஜ் ஆயிட்டு. அதான் உண்மை. திருப்பார்கல்ல இருந்து இந்த திருவஞ்சிமலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆமாங்க. காரணம் உனக்கும் தெரியல? தெரியாது. எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியல? சாமியார் எந்த ஊர்ல இருந்து வராரு? அது நல்லா தெரியுங்க. எப்படி தெரியும்? ஐயம்பேட்டை சார்ல இருந்து வர்றாரு பகவான். அவங்க அண்ணன் திருப்பங்காட்டுல இருந்து வர்றாரு. பகவான் வர சொல்ல தெரியுமா? நாட்டுல நல்லவனுங்களாம் கொரோனா வந்து செத்தான். 5 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு போய் 45 ரூபாய்க்கு விற்கிறீங்க. உனக்கு வரலையடா கொரோனா. சாமர்த்தியா நான் அந்த ஊரையா கேட்டேன். அவர் அங்கிருந்து வர சொல்ல எச்சால எடுத்துன்னு வர்றாரு பாரு. சாமியார் எக்ஸல் அது வெட்டிங்க எக்ஸல்ரா எக்ஸல்ன்ற எக்ஸல் அந்த வெட்டி பேர் எனக்கு தெரியாது. அதனால தான் சொல்லிட்டேன். ஸ்கூட்டர் எடுத்துக்கின்னு வராரு. வர சொல்ல அப்படியே 60ல வராரு. எதிர்க்க வர புளிய மரத்துல எப்ப நித்துறாரு வெண்டிய அப்படியே 108ல ஏத்திக்கிட்டு போறாங்க. 3 மாசம் தான் ஆச்சு. காலையில உனக்கு ஐவன் கூட்ட நடக்கும். கவலைப்படாது. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நடக்க போகுது. யாரும் பார்க்கலாம். அந்த 108 உனக்கு கிடையாது போ. அப்படியே நான் அந்த ஊருக்கு சொல்லப்பா. 108 கூட கிடையாது. அடைச்சா அதெல்லாம் வாங்கடா. நல்லதே பேசு நல்லது நடக்கும். நான் ஐம்பேடு சரி சொல்லப்பா. பெரியில் உயர்ந்த நன்றா
பெருங்கட்டூர் மாநகரம் நமக்கு முன்ன ஆமா சைலன்ட் நாமெல்லாம் பார்த்தது கிடையாது இந்த கலைத்துறையிலே முன்னோடியாக விளங்கிய ஆசிரியர்கள் ஆமாங்க பெருங்கட்டூர்ல இருந்தார்கள் புரியுதா மணிபாடி சரி திருப்பணங்காடு சாமியாருடைய சாமர்த்தியம் இந்த தொப்பிய கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாத போட்டுக்கணும் வந்துப்பா தொய்ச்சு மாத்தி போய் கடாய்ச்சி புடிங்க மொத்தம் இத போல ஆகிருக்கு போங்க கருப்பா இருந்தா கரை பட்டாது நீங்க தானே சொன்னீங்க தெரியாது இப்ப அது எப்படி தெரிஞ்சுது சாமியாருடைய சாமர்த்தியம் அவர் ஆமாங்க சத்திர கலைக்கும் சுத்திரமாய் கற்று சொல்லும் ராஜகோபாலரையே பாடுவோம் ஆதிசேஷன் சாஸ்தாங்கநாத பண்ணுகிறேன் ஐயா ஆதிசுல் போலகினில் அதிகார சம்பத்துடானே எவ்வித குறைவில்லாமல் சுகமோடு இருக்க வேண்டும் என்று எங்கள் இருவரின் மனதால் வாழ்த்துகின்றோம் அப்பா. தங்களுடைய கிருபை இருந்தால் அதுவே போதும் இறைவா. இருந்தாலும் காவலை விடுத்து இந்த திருவஞ்சிமலை அடிவாரத்தில் இந்த சிறியவனை வரவேற்ற நோக்கம் என்னவோ? உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? புரியவில்லை ஆண்டவா. சுக்கிரவாரம் முடிந்து சனிவாரம் பிறக்கின்றபடியினால் புனிதமான ஜலத்தை கொண்டு சனி நீர் ஆட வேண்டும் என்று கருடனை அனுப்பினோம் காசி நதிக்கு. நல்லது. கங்கையை கொண்டு வருவதற்காக அவன் சென்றான். நாளிகை ஆகிக் கொண்டிருக்கிறது, இன்னும் வரவில்லை. நீ சென்று கருடனையும் அழைத்து வர வேண்டும், புனிதமான ஜலத்தையும் கொண்டு வர வேண்டும். வேகமாக ஜலத்தை கொண்டு வா. வருகின்ற வழியிலே கருடனுக்கு என்ன ஆபத்து நேர்ந்திருந்தாலும் அவனை தேடி அழிந்துதான் வர வேண்டும். தங்கள் சித்தம் அடியேன் செய்த பாக்கியமாகட்டும். எதிர்பார்த்து வருகிறேன். நல்லது. ஐயா சாமர்த்தியம் உண்மைதாக உங்க கையில வாய்க்கிறாருன்னா அவரு எப்பேற்பட்ட சாமர்த்தியம். அப்ப நானும் ஈயதுனா இப்ப நாம் எங்கே போக வேண்டும்? போடுங்க காசியமானதுக்கரை விடு. மனுஷனா பிறந்தா ஆமா கர்மத்தை தேக்கணும்னா ஆமாங்க காசிக்கு ஒரு தடையாவது போய் வரணும். நம்மளாம் எங்க போக? நான் கண்டிப்பா போவேன். உனக்கு எங்க அப்பனை நாளைக்கு போட்டு தள்ளிட்டு 16வது நாள் அங்க போறேன். ஒரு பாவத்தை பண்ணிட்டு அங்க நம்ம போவாதே இருக்கலாமாடா? ஏங்க புண்ணியம் வந்துட போகுது தன்னால எனக்கு. அதனால இந்த போட்டு தள்ளுறதுதான் சொத்து எனக்கு வரும். சொத்து தர மாட்டேன்றான். அங்க போய் பாவத்தை தீர்த்துறேன். ஆசியோட காஞ்சிபுரத்துல இல்லாத கோயிலே கிடையாது. உண்மைதாக புரியுதா? எங்க அப்பனை யம கோயில் கிட்ட அது இன்னொன்னு பாத்துக்கிறேன். காஞ்சிபுரமான காலாட்டினே சோர்த்தலான்னு சொன்னா யமனும் அது நான் தாங்க போல வந்தேன். அது தப்பு. அதுக்கெல்லாம் வேற இருக்குது. ஆமா நீ காஞ்சிபுரத்தையே சுத்தி பாரு. சரிங்க. எத்தனையோ நாள் ஆகும். பார்த்து விட்டு மீண்டும் பார்த்து விட்டு சொன்னே என்ன அடிச்சுக்கணும். அப்படியே உனக்கு காசி மனதை காட்டுறேன். ஆமாங்க புறப்படி முடாலியே அது முடாலியே
எடுத்துட்டு செடிக்கா ஆமா கிளம்பின நேரம் சரியில்லை எங்க அம்மா சொல்லவே சொன்னாங்க குழந்தை இன்னைக்கு நீ கூத்துக்கு போவாத எங்க அம்மாக்கு நான் குழந்தைங்க சரி குழந்தை நீ கூத்துக்கு போவாத காசிமான கரை இந்த பக்கமா வந்துட்டோம் ஜலத்தை நான் மலையை துளைக்கிறேன் நான் தண்ணி எடுக்கிறேன் ஜலம் முக்கியமான அதான் எடுக்கு ஐயா நிறைய பேருக்கு தண்ணி குடிச்சா குறைக்கா அது பேருக்கு ஏன் தண்ணி அவ்வளவு அவசியமா குடிக்கிறீங்க வந்த தொலைவு ரொம்ப தொலைவு யாக அதிகமாச்சு அதனால தண்ணி குடிச்சேன் நல்லது மேல படிச்சேன்னா ஏப்பா அவருக்கு வச்சு தள்ளிட்டாரு பையன் உண்மைதாங்க நீ அறிந்து விட்டதுனால இது அசுத்தமான ஜலம் கேட்டுப்பா நான் தூக்கித்தான் குடித்தேன் மண்டை இது அசுத்தம் கிடையாது சுத்தமான தண்ணிங்க நான் எடுத்துக்கிறேன் சுத்தமான ஜலம் ஐயா சரி உன் பாசிலே சொல்றேன் தண்ணி எப்படி இது பாத்தியா சப்புனுக்குது அந்த சுவையே இல்ல சப்புனுக்குது போலாம் தான் நினைக்கிறப்பா மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க பண்றதுக்கு இருக்கட்டும் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ஏய்மலை போன் பண்ணி வாடா வாடான்னு கூப்பிடுறியா கொஞ்சம் நாங்க வடை வாங்கி போட போறோம் அதான் கொடுத்தா நாங்களே எடுத்து போட போறோம் நான் தான் வாங்கி போக போறேன் போகும் மயிலே ஆமா தெரிஞ்சு கருடன் மலையடி வாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் கிடையாது தூங்கிங்கிறார் அம்மால நீ சாவடிக்காத பாட்டு பாடுறாடி அதனாலதான் உங்களுக்கு ஆயுசு அதிகமா இருக்குது உறங்கினா தூங்கத்து உறக்கனா தூங்குறதுங்க தூங்குறதுன்னா கேட்டீங்களா கண்ணு மூடிக்கணும் படுத்துங்க கண்ணு மூடிக்கணும் படுத்துங்க இருக்கு உறங்குறதுனா தூங்குறது வந்து எவ்வளவு நேரம் கூப்பிட்டு மதிக்காதா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஆமா இருக்கட்டுமே தாய் வேறு தந்தை ஒருவர் சரி அப்ப நாங்க அண்ணன் தம்பி தானே உண்மைதான் உங்களை வேண்டிய நாங்க அது மாதிரி தானே கூப்பிட்டுக்கிறோம் என் தம்பி என்ன அப்படித்தான் கூப்பிடுறேன் என் தம்பிக்கு என்ன அப்படித்தான் கூப்பிடுறான் அங்க நீர் போட்டு ஆமா என்ன பண்றது யாரு கூப்பிடுற என் தம்பியா என்ன அட கொக்கலா வரும் வாய்க்கிட்டு வாடா கடைக்கு போனான் இருக்கு நெல்லியா நீங்க சொல்ல வேண்டியதே கிடையாதுப்பா அவன் சொல்லுவான் நான் கொஞ்ச நேரம் மூளைக்குதே இல்லையா கடை வேற மூட்டுக்கிறாங்க நான் வேற திருப்பங்காடு போய் வரணும் அம்மா தழுவு நல்லதொரு குடும்பம் நாய் வந்து புடுங்கும் தண்ணீர் மூன்று படி ஆணவம் பிடித்தவன் உறங்கிக் கொண்டிருக்கிறானே
மாதவன் உங்களுக்கு சாமி கருடனும் ஆதிசேடனும் ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்கிறார்கள். என்னை தடுத்து நிறுத்துகிறேன். நீங்க குறுக்கு வந்துங்க. அவங்கள தான் நான் தடுத்து நிறுத்துகிறேன். நீங்க குறுக்கு வந்து சுவாமி ஆதிசேடா இருவரும் ஏறப்பா ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆசாமி இங்க கிடையாதுங்க. சுவாமி மலையாள துளைக்க முடியாமல் ஆமா மூச்சிட சாந்தி வச்சேன். என் தம்பியானவன் ஓடோடி வந்தான். ஆதிசேடன் ஓடோடி வந்தான். அண்ணன் என்று பாராமல் அடி அடி என்று அடித்தான். ஓஹோ அவன் மட்டுமா அடித்தான். அதில் நிற்கிறானே மலை ஓனான் கிடையாது, நான் செடி ஓனான். இன்னவனையும் அடித்தான். சுவாமி தேகமெல்லாம் உதிரமாக கொண்டு கொண்டிருக்கு பாருங்க. தேகமெல்லாம் உதிரமாக சொட்டுகிறது. ஆதிசேடா அந்தவா கருடனை ஏன் இப்படி அடித்து சித்தவதை செய்தாய்? காசி மாநதிக்கரைக்கு சென்று மலையை துளைத்து புனிதமான ஜலத்தை கொண்டு வந்த நிறைவா? ஆமா. வரும் வழியிலே மலையடி வாரத்திலே கருடன் உறங்கிக் கொண்டுதான். ஓஹோ உறங்கிக் கொண்டிருந்தான். ஒரு முறைக்கு பல முறை கருடா கருடா என்று மாவார்த்தை என்பது ஆடாமல் இருந்தானா? அடித்து எழுப்பியது உண்மைதான். ஆதிசேடா உனக்கு பெரியவன், உனக்கு முன்பு இருந்தவன். தவறே செய்திருந்தாலும் அண்ணவை அடித்தது தவறு. கருடன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு விழுந்து விடு. நான் செய்தது தவறாக இருந்தாலும் உமது பாதத்தில் வேண்டுமானால் என்று மன்னிப்பு கேட்பேனே தவிர அவன் பாதத்திலே நான் விட மாட்டேன் நிறைவா? ஆதிசேடா மறுமுறை எடுத்துரைக்கிறேன். கருடன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேள். எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் எடுத்த முடிய இறைவா? 1000 முறை ஆதிசேடா கருடன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேள் என்றாலும், பெரியோராக இருந்த அறிவுரையை சொன்னாலும் சரி, அவன் எனக்கு பெரியவனாக இருந்தாலும் சரி, அவன் பாதத்தில் விட முடியாது. உன் வார்த்தை கேட்க முடியாது. கேட்க முடியாதா? யாரை கொள்வதற்காக? அண்ணா கருடனை ஆதிசேஷன் அடித்து சித்திரவதை செய்திருக்கிறான். அவன் தவறு செய்திருந்தாலும் அவனை அடித்தது தவறு என்று அவனுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆதிசேடன் கருடன் பாதத்தில் விட முடியாது, உங்கள் வார்த்தையும் கேட்க முடியாது என்று என்னை எதிர்த்து வார்த்தை ஆடினான். உன்னை மறுத்து பேசினான். அண்ணவனுக்கு சிரத்தை அறுக்க அவனோட மாட்டேன். அண்ணா என்ன? ஆமா அதற்கு இவ்வளவு பாவமா? பலராது அண்ணன் தம்பிகள், ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளுடன் பிறந்தவர்கள். இன்று சண்டை போடலாம், நாளை ஒன்றுமாக சேர்ந்து விடலாம். ஆமா, அவர்கள் 5 அறிவுப்பட்ட ஜீவன்கள். அவர் செய்ததாக தவறாக இருந்தாலும் அது மன்னக்கூடிய திறமை படைத்தவர்கள். அது நீயும் நானும் தான். ஆமா, நீயோ பாவமாக அடைந்தீர்கள் என்றால் அந்த குழந்தை யாரிடத்தினுடைய முறையில் விடுவார்கள்? அண்ணா, நீங்கள் எவ்வளவுதான் என்று துரைத்தாலும் தங்களுடைய வார்த்தை இந்த இடத்திலே கேட்காமல் போக மாட்டேன். அண்ணா அண்ணா, அவன் செய்தது தவறாக இருந்தாலும் சக்கரதன் கீழே இறக்கு. நீங்கள் எவ்வளவு என்று துரைத்தாலும்
எங்களுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், சங்காயத்தை விளக்க மாட்டேன். ஆமா, கேட்க முடியாதண்ணா. தம்பிடா உனக்கு சமய நாடுல சட் போடா போ. ஆதிசேனா, என்னுடைய வார்த்தையை கேட்காமல் போனாய், சங்காயத்தை சொல்வதற்காக வார்த்தையால் என்னுடைய பிரித்து சென்று விட்டால் என்னுடைய சமயன் உனக்கு ஒரு சாபத்தை நாகாயத்திலே பரத்தை சென்று நீ தரையிலே ஊந்து சென்றால் அந்த கருடைய நேரம் பெற்றால் அப்பொழுது உனக்கு பள்ளிக்கொள்ளும் பரந்தாமா, உன்னை நான் அனுதினமும் திருப்பார்கல்ல சுமக்கப்பட்டவனாயிற்றே இறைவா. இப்படி ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்தால் எப்பொழுது கருடன் மேலே பரப்பார், அவன் மேல் எப்போது என் மீது விழுவ நான் எப்படி ஆண்டவா பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ என்ன போட்டு நினைந்தாயோ சண்டை போட்டுக் கொள்ளலாம், நாளைய தினம் ஒற்றுமையாகி விடலாம். உன் தமையன் வார்த்தை கேட்காமல் ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்தாயே இறைவா. இந்த பாரோலாக என்னை கண்டாயே பாம்பென்று சொன்னால் படையும் நடுங்கும் என்பார்களே இறைவா.
இப்படி ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்தது பாமர மக்களுக்கு தெரிந்தால் நான் பூ உலகத்திலே வரும்போது என்னை தடிய தாம்பம் கொண்டு சித்திரவதை செய்வார்களே இறைவா. அன்னை தந்தை நீயானாக்கு அடுமையோ நான் உனக்கு அங்கே ஏறதவானை ரெண்டோத செய்யாளா பெருகிட்டிகள் எல்லாம் பெருமை கூறது கருமலா ராமா கத்தரே எனக்கு